ஹலோங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் ஹெல்த்தியாவும் நல்லாவும் இருக்கீங்கன்னு நம்புறேன். லாஸ்ட் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப மழையா இருந்தது. ஸோ, நாங்க எங்கேயுமே வெளியவே போக முடியல. மோஸ்ட் ஆஃப் தி டைம் வீட்லயே தான் இருந்தோம். சரி கிளீனிங் வேலையாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான், என்னோட இந்த மேக்கப் ஐட்டம்ஸும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மெஸ்ஸியா இருந்தது. எது எங்க இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு கஜ கஜான்னு ஆயிடுச்சு. சரி அத அப்படியே கிளீன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். சில ப்ராடக்ட்ஸ் பத்தியும் பேசலாம். யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சு தாங்க ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 சிங்க் இருக்கு ஆப்போசிட்லயே. ஸோ, 1 வந்து நாங்க சிங்க்கா யூஸ் பண்ணிட்டு, 1 வந்து வேனிட்டி மாரி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா அந்த ட்ராஸ் எல்லாம் எதுவும் இல்ல. 2 சின்ன சின்ன ட்ரா தான் இருக்கு. ஸோ, அமேசான்லயும், டாலர் ட்ரீலயும் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கி, அதுக்குள்ள சின்ன சின்ன ஷெல்ஃப் மாரி செட் பண்ணி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ, அது வந்து ஈஸியா ஆக்சஸிபிளா இருக்கும்ன்ட்டு. ஸோ, இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம அரேஞ்ச் பண்ண போறோம். ஸோ, எனக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்கு. எந்த ப்ராடக்ட்னாலும் வந்து முன்னாடியே இருக்கணும். அப்பதான் எனக்கு அந்த மாரி ப்ராடக்ட் இருக்கிறதே ஞாபகம் வந்து யூஸ் பண்ணுவேன். எங்கேயாவது உள்ள ட்ராக்குள்ள மாட்டிருச்சு அப்படின்னா, அவ்வளோதான் அது மறந்தே போயிடுவேன் நானு. ஸோ, அதுக்காக தான் எப்பவுமே எல்லாமே ஆக்சஸிபிளா முன்னாடியே தெரியற மாரி வச்சுக்குவேன். இந்த மேக்கப் ப்ரஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மந்த்லி ஒன்ஸாவது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். ஆ, நான் வந்து ஒரு மைல்டு சோப் எடுத்து ஷாம்பூ இல்லைன்னா சோப்பில் வந்து அதை வந்து சோக் பண்ணி வச்சிருவேன். வச்சுட்டு ஒரு 2 ஹார்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருவேன். வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு பேப்பரில் வந்து நல்லா ட்ரை பண்ணி பார்ப்பேன். அதில் ஏதாவது ப்ராடக்ட் ஒட்டிகிட்ருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்குவேங்க. இது வந்து அமேசானில் வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷவர் கேடி மாதிரி. இத வந்து நானு எங்க ஷெல்ஃப்ல திங்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுல வந்து திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம்னா வந்து ரொம்ப ஆக்சஸிபிளா முன்னாடியே இருக்கும். ஸோ இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 2 பாக்கெட் மாதிரி குடுத்துருப்பாங்க. அதுல வந்து பெரிய பெரிய கோம்பெல்லாம் வச்சுக்கலாம். இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாமா எர்த்தோட சன்ஸ்கிரீன் ஜெல் தான். இந்த ப்ராடக்ட் எனக்கு நல்லாவே செட் ஆச்சு. ஃபேஸ்க்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தது. ஒயிட் காஸ்ட் இல்ல. ஸோ எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைமும் நான் இது வாங்குவேன் கண்டிப்பா. இது ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. ஸோ இந்தியா போம்போது இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, இந்த மினிமலிஸ்ட்டோட ஹேர் குரோத் சீரம். எனக்கு ஹேர் குரோத் சீரம்ல ரொம்ப புடிச்சது வந்து விஷ் கேரோடது தான். அது காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது தான் கிடைச்சது. இது யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஆ, இது ப்ளஸ் வந்து எனக்கு B12 ரொம்ப கம்மியா இருந்தனால B12 சப்ளிமெண்ட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் சேர்ந்து எடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால் வந்து நல்லாவே கம்மியாயிடுச்சு எனக்கு. ஸோ, அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, ப்ராப்பரா வந்து ஒரு டாக்டர கன்சல்ட் பண்ணி, அந்த என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ அதுவும் சேர்த்து யூஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டா தான் வந்து கரெக்ட்டா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, பவுடர் டப்பா. இந்தியாவுக்கு போனாலே டிஃபால்ட்டா சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருவோம். அதில இந்த பவுடர் டப்பாவும் ஒண்ணு. ஆ, இது வந்து இந்த அகைன் மாமாஅர்த்தோட விட்டமின் சி சீரம் தான். இது வந்து நீங்க மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு, அதுக்கு மேல மேக்கப் போட்டீங்கன்னா, நல்ல ஒரு க்ளோயி ஃபினிஷ் குடுக்கும். ரொம்ப நல்லாருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும் இது. இந்த மாமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஏன் பிடிக்கும்னா வந்து அவங்க எக்ஸ்பைரி டேட் குடுத்துருப்பாங்க. ஸோ, அதனால ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். நம்ம பார்த்து அத டிஸ்கார்ட் பண்றதுக்கு. ஜென்ரலா மேக்கப் ப்ராடக்ட்ஸ்ல வந்து எக்ஸ்பைரி டேட்டே இருக்காது. ஸோ, இந்த லிப்ஸ்டிக், ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து ஒரு 8 டூ 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்மளே டிஸ்கார்ட் பண்ணிடணும். ப்ராடக்ட் இருந்தாலும் அத வந்து டிஸ்கார்ட் பண்றது தான் பெட்டர் ஆப்ஷன். இது பார்த்தீங்கன்னா, லாரியலோட ஃபவுண்டேஷன் தான் இது. காம்பேக்ட் மாரியே இருக்கும். ஸோ, அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருந்தது. கவரேஜும் நல்லா இருந்ததுங்க. நான் வந்து ஃபவுண்டேஷன் வந்து இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் இருக்கும்போது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ, அடிக்கடி யூஸ் பண்ணாதனால வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வந்து ஒரு இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தேன். இதுவே நல்லா இருந்தது. அடுத்தது வந்து இந்த ஸ்னெயில் கிரீம் தான். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில மாய்ஸ்சரைசரும் வச்சிருக்கேன். நான் வந்து சீரமும் வச்சிருக்கேன். எனக்கு மாய்ஸ்சரைசர் தான் ரொம்ப புடிச்சிருந்தது. எனக்கு வந்து நார்மல் டூ ட்ரை ஸ்கின்னுங்கிறனால வந்து நான் ரெகுலரா யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரோட இத மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். இது மட்டுமே யூஸ் பண்ணா வந்து எனக்கு ஹைட்ரேஷன் பத்தாது. சீக்கிரமா ட்ரை ஆன மாரி ஒரு ஃபீலிங்கு. ஸோ, நான் வந்து மிக்ஸ் பண்ணி தாங்க யூஸ் பண்ணுவேன் இது. ஸோ, அடுத்தது இந்த பவுடர் பஃப் இதே மாரி தான் இந்த பவுடர் டப்பா மாரியே தான். எப்போ போனாலும் ஒரு 4, 5 வாங்கிட்டு வந்துடுறது. ஆம், இதுதான் அந்த வந்து ஸ்னெயில் க்ரீ சீரம். இதுதான் அந்த சீரம் ஸ்னெயில் பிராண்டோடது. இது வந்து அப்ளை பண்றதுக்கு நமக்கு ஃபேஸ்ல வந்து கொஞ்சம் ஈரம் தன்மை இருக்கும்போது அப்ளை பண்ணாதாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த க்ளோயி ஃபினிஷா ட்ரை ஃபேஸ்ல மட்டும் இத அப்ளையே பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கொரியன் ப்ராடக்ட்டு ரைஸ்ன்னு சொல்லிட்டு.
இதில வந்து கிளென்சரும், மாய்ஸ்சரைசரும் வந்து நான் அடிக்கடி வாங்குவேன். இது வந்து 4த் டைமா நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரையே ஆகாது அவ்வளோ சீக்கிரமா. ஃபேஸும் நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து நல்ல செட் ஆயிருந்தது. ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க ஏதாவது கொஞ்சம் லைட்டா டெஸ்ட் பண்ணிட்டு வாங்குறது தான் பெட்டர் ஆப்ஷனு. இல்லன்னா ஏதாவது பிரேக் அவுட் வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு மாய்ஸ்சரைசரா இருக்கும் அது. இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இந்த பாண்ட்ஸ் கோல்ட் க்ரீம் தான். வின்டர் மந்த்ஸ் வந்தாலே கண்டிப்பா இத வந்து நான் நைட் யூஸ் பண்ணுவேன். ஸோ சின்னதுலேருந்தே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது ஒண்ணுல தான் வந்து ஃபேஸ் க்ரீம்னே போட்டிருப்பாங்க சொல்லப்போனா. எந்த மாய்ஸ்சரைசர்லயும் வந்து ஃபேஸ் க்ரீம் அப்படியெல்லாம் போட மாட்டாங்க. ஜென்ரலா வந்து மாய்ஸ்சரைசர் பாடிக்குன்னு இருக்கும். நம்ம வந்து அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இது வந்து ஃபேஸ் க்ரீம்னே போட்டிருப்பாங்க பாண்ட்ஸ்ல. இது வந்து செஃபோரால வாங்குன மேக்கப் ப்ராடக்ட் தாங்க. காம்பேக்ட்டா இருக்கும். ஆ அதிலேயே வந்து ப்ளஷ்ஷு, ஐ ஷேடோ எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருந்தது யூஸ் பண்றதுக்கு. இது வந்து டாக்டர் சஜெஸ்ட் பண்ண ஒரு சன்ஸ்கிரீன் தான். இது வந்து நல்லா இருக்கு. ஒயிட் காஸ்ட் எல்லாம் எதுவும் இல்ல. நல்லா இருக்கு. இது வந்து இந்த டாட் அண்ட் கீ ப்ராடக்ட் தான். ஸோ இதுவும் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இந்த டாட் அண்ட் கீ ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்ட்ரோப் க்ரீம் இருக்கு இல்லையா மேக்ல அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குங்க. இந்த இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட்டு. இது வந்து ஹைரலானிக் ஆசிட். இதில் ஏகப்பட்ட ரிவ்யூஸ் இருந்தது. ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் இருந்தது. பட் ஆனால் எனக்கு வந்து செட்டே ஆகலை. யூஸ் பண்ணி 2 டேஸ்லேயே எனக்கு வந்து அவ்வளோ பிரேக் அவுட்ஸ் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் யாருக்கும் சஜஸ்டே பண்ண மாட்டேன். ஸ்கின்னும் வந்து ரொம்ப வீணாக போனது தான் மிச்சம் அதில். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வந்து இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஒன்று இருந்தது. அது பழசாயிடுச்சு. அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் விட்டமின் சி இ கேப்சியூல் அது. அது வந்து ஹேர்க்காக அப்பப்போ அந்த ஹேர் பேக் எல்லாம் போடும்போது யூஸ் பண்ணுவேன் நான். இது வந்து அந்த ஃபேர் அண்ட் லவ்லி தான். இது வந்து இந்தியாவிலேருந்து பார்சல் வரும்போது சும்மா அனுப்பி வச்சுருந்தாங்க. இது எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. ஸோ அதை நான் ஒரு டைம் யூஸ் பண்ணதோட சரி. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலை. இது வந்து அந்த மிசிலர் வாட்டர் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பா. அது வந்து இஸ் அ மஸ்ட்டுன்னு தான் சொல்வேன் எல்லாத்துக்கும். இது வந்து அந்த கலர் கரெக்டர் வாங்குனேங்க. அந்த அண்டர் ஐ டார்க்னஸ்க்காக வாங்குனேன். எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா, இந்த ப்ராடக்ட் இப்படியான்னு தெரியல. எனக்கு செட் ஆகல. அது ஒரு மாரி கேக்கியா இருந்தது அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ அதனால நான் அது யூஸ் பண்றதில்ல. ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ண முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாம விட்டுட்டேன் ஃப்ரீயா. இது வந்து இப்போ ரீசெண்டா வாங்கியிருக்கேன். செஃபோராவோட கன்சீலர். நல்லா இருக்கு ரிவ்யூஸு. அதனால வாங்குனேன். இனி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேங்க. இது நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து மைக்ரோ பிளேடிங் ஆர் மைக்ரோ ரோலர்ன்னு நெனைக்கிறேன் அது. என்ன பேருன்னு சொல்ல தெரியல. பட் அது வந்து ஹேர் குரோத் ப்ரொமோட் பண்றதுக்காக அப்ளை பண்றது. இது வந்து அந்த கிரே கவரேஜ்க்காக வாங்குனேன். எனக்கு அங்கங்க வெள்ள முடி இருக்கனால அது வாங்குனேன். பட் அது வந்து என்னன்னா, நமக்கு இந்த பெரியவங்களுக்கு நெறைய ஹேர் இருக்கும் இல்லையா? கிரே ஹேர் அவங்களுக்கு தான் அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அங்கங்க இருக்கிறவங்களுக்கு அது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி ட்ரா இருக்கு இல்லையா? அதெல்லாம் டாலர் ட்ரீல வாங்குனது தான். ஜஸ்ட் $2 $3 தான். அவ்ளோ கியூட்டா இருந்தது. நல்லா யூஸ்ஃபுல்லாவும் இருந்தது. இந்த லிப்ஸ்டிக் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியால இருக்கிறது, இங்க இருக்கிறது எல்லாமே வச்சிருக்கேன். இந்த எஸ்டி லாடரும் நல்லா இருக்கு ஹைட்ரேட்டிங்கா. அது ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்ப புடிச்சது வந்து இந்த கிளினிக்கோட பிளாக் ஹனி தான். எனக்கு அது ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. நல்லா ஹைட்ரேட்டிங்கா இருக்கு. அது ஒவ்வொருத்தர் பாடி டைப்க்கு ஏத்த மாரி அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அப்புறம் ஐலைனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, லிக்விட் ஐலைனர் தான் மோஸ்ட்லி என்னோட ப்ரிஃபரன்ஸ். சம்டைம்ஸ் இந்த பென்சிலும் யூஸ் பண்ணுவேன் நானு. காஜல் மாரி யூஸ் பண்றதுக்கு. ஸோ எங்கேயாவது நம்ம பார்ட்டிக்கெல்லாம் போனா ஐலைனரும், இந்த லிப்ஸ்டிக்கும் இஸ் அ மஸ்ட். அது போட்டாலே போதும் ஃபேஸ் வந்து நல்லா மேக்கப் பண்ண மாதிரி ஒரு பிரைட்னஸ் குடுக்கும். அதனால நான் இத மட்டும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். நல்லா இது நெறைய கலெக்ஷன் வச்சிருப்பேன். இது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மெப்ளினோட கன்சீலர் தான். அது வந்து நல்ல ப்ராடக்ட் தான். பட் வேற வேற ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனா. இது வந்து இந்த ரீசெண்டா வாங்குன பிபி கிரீம் தான் அது. நான் வந்து ஃபவுண்டேஷன் அதிகமா யூஸ் பண்ண மாட்டேன் இல்லையா? எங்கேயா பார்ட்டிக்கெல்லாம் போனா பிபி கிரீம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இது வந்து இந்த ப்ரைமர், இந்த ப்ளஷ், ப்ரைமர் இதெல்லாம் வந்து அந்த டான்ஸ்க்கு போம்போது தான் யூஸ் பண்றது. இந்த செட்டிங் ஸ்ப்ரே இதெல்லாமே. ஸோ நல்லாயிருக்கு. எல்ஃப் பிராண்ட் வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கும் குவாலிட்டி.
ஸோ நமக்கு வந்து ரெகுலரா மேக்கப் பண்றவங்களுக்கு நல்லா இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம். நம்ம என்னைக்காவது தானே பண்றோம். ஸோ வந்து நல்ல ப்ராடக்ட்டாவும் இருக்கணும். ப்ளஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்கணும். அந்த மாரி தான் நான் பார்த்து வாங்குவேன் யூசுவலா. இது வந்து என்னன்னா, ஃபேஷியல் ஹேர் ரெட்யூஸ் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட். ஆனா நான் இன்னும் யூஸ் பண்ணல சரியா. ஸோ எனக்கு அதோட ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்னும் தெரியல. கன்சிஸ்டன்ட்டா யூஸ் பண்ணி பார்க்கல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே கிளீன் பண்ணி முடிச்சுட்டேங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து மேலேயும், இன்னும் ரேரா யூஸ் பண்ற இந்த ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து கீழ வச்சுட்டேன். குட்டி ஜுவல்லரி பாக்ஸ் அங்க வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கிளிப்ஸ் எல்லாம் முன்னாடியே இருந்ததா எனக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அந்த லிப்ஸ்டிக், ஐலைனர்ஸ், கம்மல் இது எல்லாமே வந்து முன்னாடியே வச்சிருக்கேன். ஸோ தட் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் நெறைய வாட்ச் வச்சிருப்பேன். எனக்கு வாட்சஸ்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த கலெக்ஷனையும் முன்னாடியே வச்சிருக்கேன். அப்புறம் இந்த ஸ்க்ரன்ச்சி எல்லாம் வச்சிருக்கேங்க இங்க. அவ்வளோதாங்க. யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.